ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறது என்னன்னா, என் பேபி பொறந்த ஃபர்ஸ்ட் 1 இயர்ல நான் வாங்குன சில விஷயங்கள். அந்த டைம்ல நம்ம நெறைய பேபிக்காக பார்ப்போம், தேடுவோம். அப்ப பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ இதெல்லாம் பேபிக்கு வாங்கி ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் பேபிக்கு வாங்கி ட்ரை பண்ணலாம். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். ஸோ நெறைய பேபிக்கு வந்து பெஸ்ட்டா வாங்கணும் அப்படின்னு நெனச்சேன். ஆனா பார்த்தா, ஏன்டா இதெல்லாம் வாங்குனேன் அப்படின்னு ரொம்ப ரிக்ரெட் ஆகுது. ஒரு சில பொருட்கள வந்து பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி நான் ரிக்ரெட் பண்ற, இல்ல நான் ஃபீல் பண்ற ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ முழுக்க ஹானஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எந்த ஃபில்டரும் இல்லாம சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட் ரீயூசபிள் டைப்பர்ஸ். முதல்ல நான் வாங்குனது ரீயூசபிள் டைப்பர்ஸ். ஏன்னா என் பேபிக்கு டிஸ்போசபிள் டைப்பர்ஸ் போட்டா இரிட்டேஷன் மாதிரி வந்துச்சு. 2 நாள் யூஸ் பண்ணதும் ரேஷஸ் மாதிரி வந்துடுச்சு. அதனால நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம ரீயூசபிள் டைப்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். பெட்டர் ஆப்ஷனா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் நான் பேபி ஹக் பிராண்ட்ல இருந்து ஒரு செட் வாங்கினேன். ஸ்டார்டிங் 1 வீக் நல்லா இருந்துச்சு. யூரின் வந்து நல்லா ஹோல்ட் பண்ணுச்சு. பேபிக்குமே வந்து கம்ஃபர்டபுளா தான் இருந்துச்சு. ஸோ நான் கூட என்ன நினைச்சேன்னா, ஓகே நம்ம ஒரு நல்ல டிசிஷன் தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா ப்ராப்ளம் வந்து அங்கதான் வந்து ஆரம்பிச்சது. ஸோ அடுத்ததான் நான் என்ன பண்ணேன்னா, இதுதான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அமேசான்ல இன்னும் ஒரு 3 செட்ஸ் வந்து வாங்கிட்டேன். ஸோ அதுதான் வந்து என்னோட வொர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த புதுசா வாங்கின செட்ஸ்லாம் ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ் கூட ஹோல்ட் பண்ணல பாப்பாவோட யூரின. ஸோ லீக்கேஜ் அதிகமா இருந்துச்சு. பேபிக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். எப்ப பார்த்தாலும் பேபிக்கு வந்து ஈரமா இருக்கா மாதிரியே வந்து தோணிட்டே இருந்துச்சு. நைட் டைம்லலாம் யூஸே பண்ண முடியாம இருந்துச்சு. ஸ்லீப் ரொம்ப வந்து டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சுச்சு. ஸோ அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன், எல்லா பேபிக்கும் வந்து சேம் ப்ராடக்ட் வந்து சூட் ஆகாது. நான் வந்து 3 ப்ராடக்ட் வந்து ஒரே டைம்ல 3 செட் வந்து ஒரே டைம்ல வாங்குனது வந்து ரொம்ப இஷ்யூ அப்படின்னு அப்பதான் வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ கடைசியா நான் வந்து பழையபடி அந்த காட்டன் க்ளாத் டைப்பருக்கே வந்து போயிட்டேன். ஸோ அந்த ரீயூசபிள் டைப்பர்ஸ் இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. கம்ப்ளீட்டா வேஸ்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்னால அதை யூஸ் பண்ணவும் முடியாது. செகண்ட் செகண்ட் பிக்கஸ்ட் மிஸ்டேக் பேபி க்ளோத்ஸ். பேபி பொறந்த உடனே நான் நிறைய க்ளோத்ஸ் வாங்கிட்டேன். அந்த டைம்ல மைண்ட் செட் என்னன்னா, கியூட் ட்ரெஸ்லாம் போட்டா பேபி அழகா இருக்கும். ஃபோட்டோஸ் வந்து அழகா இருக்கும் பேபிக்கு அப்படின்னு நினைச்சு நிறைய ஐட்டம்ஸ் வந்து பேபி பொறந்த உடனே வந்து வாங்கிட்டோம். அப்புறம் பேபி வந்து சம்மர்ல வேற பொறந்துச்சு. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா, லைட் ட்ரெஸ் வந்து நெறைய இந்த காட்டன் ட்ரெஸஸ் வந்து நான் நெறைய வாங்கிட்டேன். சைஸ் சின்னதா இருக்கும். பட் நெறைய காட்டன் ட்ரெஸ் வந்து நான் வாங்கிட்டோம். ஆனா என்னாச்சுன்னு தெரியுமா? பேபி வந்து ரொம்ப வந்து குரோத் வந்து அந்த இயர்லி ஸ்டேஜ்ல வந்து குரோத் அதிகமா இருக்கும் பேபிக்கு. ஸோ மந்த் ஆன் மந்த் ஒரு பேபியோட வெயிட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேல பேபியோட வெயிட் ஏறாது. பட் அந்த இயர்லியர் ஸ்டேஜ்ல வெயிட் வந்து ரொம்பவே இன்க்ரீஸா இருக்கும். அப்ப என்னாச்சுன்னா, என்னால ஒரு ட்ரெஸ் கூட வந்து யூஸ் பண்ண முடியல. மந்த் 1ல யூஸ் பண்ணது வந்து மந்த் 2 அண்ட் 3ல எனக்கு ஃபிட்டே ஆகல. ஸோ நெறைய ட்ரெஸ்ஸஸ் எப்படி இருக்கும்னா, பிராண்ட் நியூவாவே இருக்கு. அப்பதான் வந்து புரிஞ்சது நியூ பார்ன் ஸ்டேஜ் வந்து க்ளோத்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடா தான் வாங்கணும். அந்த ஸ்டேஜ்ல நெறைய வந்து வாங்கி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னு வந்து எனக்கு அப்பதான் வந்து ரியலைஸே ஆச்சு. தேர்ட் என்னன்னா, டீத்திங் டாய்ஸ். பேபிக்கு டீத் வர ஆரம்பிச்சதும் எல்லாத்தையும் எடுத்து கடிக்க ஆரம்பிச்சுட்டோம். ஸோ அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, டீத்திங் டாய் மாரி வாங்கி குடுங்க. சேஃபா இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து கடிக்கலாம். நெறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் எடுத்து கடிக்கலாம். அது வந்து சேஃப் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் என்ன பண்ணிட்டேன்னா, நெறைய டீத்திங் டாய் வந்து வாங்கிட்டேன். நைஸ் கலர்ஃபுல் டாய்ஸ், சாஃப்ட் ரப்பர் மெட்டீரியல்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஆனா ஃபன்னி திங் என்ன அப்படின்னா, பேபி எதையுமே யூஸ் பண்ணல. ஈவன் ஒரு வாட்டி கூட வந்து அவன் அத கடிக்கவே கிடையாது. நானும் எடுத்து வைப்பேன், சுத்தமா கடிக்க மாட்டான். இவன் முன்னாடி சொன்ன 2 ஐட்டம்ஸ் ஆச்சும் அவங்க வந்து ஒரு 1 ஆர் 2 டேஸ் ஆச்சும் அட்லீஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பான். பட் இந்த டீத்திங் டாய் அவன் ஒரு வாட்டி கூட வைக்கல. அது மேல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே காட்டல. அவன் என்ன பண்ணான்னா, திருப்பி பழையபடி ரிமோட்டு, ஸ்பூனு, மொபைல் சார்ஜர், ஒயர் எல்லாத்தையும் புடிச்சு கடிக்க ஆரம்பிச்சுட்டான். ஸோ அந்த டீத்திங் டாய் முழுக்க அன்யூஸ்ட் தான். கம்ப்ளீட்டா வந்து வேஸ்ட். நெக்ஸ்ட் நெட் பெட். ஸோ வீட்ல மஸ்கிட்டோ ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். பேபிக்கு சேஃப் ஸ்லீப்பிங் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்றதுக்காக வந்து நான் இந்த நெட் பெட் வந்து வாங்கிட்டேன். பிளான் என்னன்னா, பேபி சேஃபா உள்ள தூங்குவான், மஸ்கிட்டோ வராது. ஸோ அவன் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். அந்த நெட் பெட்டுமே கொஞ்சம் வந்து பெருசா தான் இருக்கும். ஆனா ரியாலிட்டி வந்து கம்ப்ளீட்டா வேற. அவன் அந்த நெட் பெட்குள்ள எப்பலாம் நான் போடுறேனோ, அது அவனுக்கு எப்படி தெரியும்னே தெரியாது. அந்த நெட் பெட்குள்ள போட்டாலே வந்து அவன் அழ ஆரம்பிச்சுருவான். ஸோ இம்மீடியட்டா வந்து அழ ஆரம்பிச்சுடுவான். ஈவன் ஒரு 1 மினிட் கூட வந்து தூங்க மாட்டான். ஸோ நான் ட்ரை பண்ணி பண்ணி பார்த்துட்டு நாங்க வந்து நெட் பெட்டே வந்து யூஸ் பண்ணல. அந்த நெட் பெட் வந்து கொஞ்சம் கரையாவோ, அழுக்காவோ லைக் அப்படியே வாங்குனப்போ எப்படி இருந்துச்சோ, அதே மாதிரி வந்து இப்பயும் அது வந்து எங்க வீட்ல தூங்கிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட்லி பேபி வந்து என்னோட கையில தான் வந்து தூங்குவான். அதனால நாங்க நெட் பெட் வந்து அப்படியே அன்யூஸ்டாவே தான் வச்சுட்டு இருக்கோம்.
5th பேபி பவுடர்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. இது வந்து கிஃப்ட்ல வந்து வந்துச்சு. பேபி பிறந்தா நிறைய பேர் வந்து கிஃப்டா வந்து கொடுத்தாங்க. இந்த பேபி லோஷன்ஸ், பவுடர்ஸ் அண்ட் இந்த இச்சிங் கிரீம்ஸ் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. ஃப்ரம் நிறைய டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ்ல இருந்து வந்துச்சு. ஆனா ஆனஸ்டா சொல்லணும்னா நான் பவுடர் வந்து பேபிக்கு யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இயர்லி ஸ்டேஜஸ்லயே வந்து டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணது பவுடர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அதனால வந்து நான் பவுடர்ஸ் யூஸ் பண்ணவே கிடையாது. ஸோ இது நான் காசு கொடுத்து வாங்கினதை விட நிறைய பேர் எனக்கு கிஃப்டா வந்து கொடுத்துட்டாங்க. ரொம்ப அதிகமா இருந்துச்சு. சோப்பு மற்ற ஐட்டம்ஸ்லாம் கூட நாங்கள் ஓரளவுக்கு யூஸ் பண்ணிப்போம். பட் இந்த பவுடரு, இந்த இச்சிங் கிரீம்ஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணவே மாட்டோம். அது இப்போ வரைக்கும் எங்க வீட்டில் அப்படியே இருக்கு. அதை யூஸ் பண்றதுக்கு யாருமே கிடையாது. அகைன் இட்ஸ் கம்ப்ளீட்லி அன்னெசரி ஸ்டாக். ஸோ ஓவரால் இந்த 5 விஷயம் எனக்கு கம்ப்ளீட் வேஸ்ட் ஆஃப் மணி மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட் ஒன் திங் ஐ லேர்ன்ட், பேபி ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது லெஸ் இஸ் மோர். ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி தான் வந்து நம்ம வந்து பை பண்ணணும். ஓவர் ஷாப்பிங் கண்டிப்பா அவாய்ட் பண்ணியே ஆகணும். இஃப் யூ ஆர் அ நியூ மம் ஆர் எக்ஸ்பெக்டிங் மம், ஐ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ் யூ. உங்களுக்கு இதே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய்.